குடிசை வீட்டுக்கும் வரி விதிச்சிருக்காங்க, அதிக வரி. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? என்னன்னு சொல்றது, ஆட்டக்கட்சி மாட்டக்கட்சி குடிசைக்கு வந்துட்டாங்க. சென்னை மாநகராட்சி பல நகராட்சியில வரி சுமத்தி சொத்து வரி போட்டு மக்கள் அச்சத்துல உறைந்து இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம எதற்கெடுத்தாலும் வரி, குடிநீர் மற்றும் கழிவுநீர் வரி இருக்கு, அதையும் ஏற்றிட்டாங்க. என்ன ஆக போகுதுன்னே தெரியல. அவ்வளோ பெரிய அவலத்தில் இருக்கிற சமயத்தில் முன்பு சொன்னது போல குடிசைக்கு போய் யாரெல்லாம் ஏற்றுவாங்களா? அவன் கடைசி கடைநிலை குடிமகன், அவனுக்கு எந்த வாய்ப்பெல்லாம் ஓடு வீடு கூட இல்லாமல் அவன் குடிசையில் ஒழுகுற மழையில் வாழ்ந்துட்டு இருக்கான். அவங்களுக்கு நம்ம உதவி செய்து அவர்கள் குடிசையை அகற்றி ஓடு வீடோ அல்லது சீலிங் போட்ட வீடோ கொடுத்தா நம்ம உதவி செய்யணும். அந்த உதவியை செய்யவில்லை என்று சொன்னாலும் கூட உபயோகம் செய்யும் வகையில் அவர்களுக்கு வரி போட்டது ஏற்கத்தக்கதல்ல. இது வன்மையான கண்டனத்திற்குரியது. தமிழகத்தில் குடிசை இல்லா மாநிலமாக மாற்றுவதற்கு அனைத்து குடிசை நபர்களுக்கும் குடும்பத்திற்கும் வீடு கட்டி தர வேண்டும். மானியம்லாம் கிடையாது, முழு அளவில் வீடு கட்டி தர வேண்டும் என்பதுதான் நமதுரிமை காக்கும் கட்சியினுடைய வேண்டுகோள்.